Peppers Entertainment Television. Turn on the heat. வணக்கம் நேயர்களே, இது உங்களுடைய மியூசிக் ஷோ பா. இந்த இசை நிகழ்ச்சியில ஒவ்வொரு வாரமும் நம்ம வெவ்வேறு இசை கலைஞர்களை சந்திச்சுட்டு வரோம் இல்லையா? சோ அந்த வகையில இன்னைக்கு நாம யாரை சந்திக்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு வண்டர்ஃபுல்லான வெரி ஆஸ்பைரிங் அண்ட் வெரி டேலண்டட் யங் சிங்கர் நிவாஷினி சக்திவேல். மூலாதாரமூர்த்தி மூலாதாரமூர்த்தி கஜமுகனே சரணமுனது உபய சரணம் மூலாதாரமூர்த்தி வேலாயுதா வேலாயுதா குகள் தனக்கு முள் தோன்றிய வேலாயுதா குகள் தனக்கு முள் தோன்றிய விமலா உமையாள் தருமகனே அமலா யமயாள் முனிவ தொழும் விமலா உமையாள் தருமகனே அமலா யமயாள் முனிவ தொழும் மூலாதாரமூர்த்தி. நைஸ், ரொம்ப இனிமையா இருந்தது. சோ உங்களுடைய பிகினிங் ஸ்டேஜஸ் பத்தி சொல்லுங்க. எப்படி உங்களுக்கு மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் வந்தது? அண்ட் தென் உங்களுடைய ஃபேமிலியில மியூசிக் இருக்கா? அவங்க எப்படி உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்தாங்க? ஃபேமிலியில யாருமே மியூசிக் இல்லை. ஓகே. எங்க ஊர் வந்து ஸ்ரீலங்கால திருகோணமலை. அது வந்து கொஞ்சம் இந்த ராமர் காலத்துல இருந்த கோயில் எல்லாம் அங்க இருக்குது. அப்போ இந்த யுத்த காலத்துல வந்து தமிழர்கள பாரம்பரியம் கொஞ்சம் கொஞ்சமா அழிவடைந்து போகுதுண்டு என்னோட குரு வந்து விஜயகுமாரி தவசலிங்கம். அவங்க வந்து இலவசமா பிள்ளைகளுக்கு சங்கீதத்தை சொல்லி கொடுத்து பிள்ளைகளை கொண்டு கோயில்ல தேவாரம் பாட வச்சு பிள்ளைகள பாரம்பரியத்தை வளர்க்கணும் என்றதுக்காக முத்துக்குமார் சாமி கோயில் என்ற கோயிலுக்கு முன்னாடி ஒரு மண்டபம் அமைச்சு அந்த மண்டபத்துல ஃப்ரீயா எல்லாருக்கும் இலவசமா சங்கீதம், வீணை, வயலின் எல்லாம் கர்நாடக சங்கீதத்துல என்னென்ன வாத்தியம் இருக்குதோ அவ்வளோ வாத்தியங்களை இலவசமா கற்பிக்கிறதுக்கு ஆரம்பிச்சாங்க. நாங்க வந்து 2000 ஆண்டு அது ஸ்டார்ட் பண்ணிச்சு. நானும் அதே நேரத்துல 6 வயசு எனக்கு. அப்போ எங்க அம்மாவும் ஓகே சங்கீதம் நீ கத்துக்க, ஓகே. அப்போ எனக்கு புரியாது, சும்மா போய் பாடுவேன். அதோட கோயில்ல திருவிழா நடக்கும்போது முதல் தேவாரம் புராணம் ரெண்டு தான் இந்த மியூசிக், அதாவது கொஞ்சம் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் என்ற இதுல வந்துச்சு. ஓகே. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வேற வேற பாட்டு, பஞ்சபுராணம் பாடுறது, கோயில்ல ஊஞ்சல், லாலி, பராக்கு. அங்க வந்து ஊஞ்சல் பாடுறவங்க வந்து கொஞ்சம் பெரியவங்களா இருப்பாங்க. பேருந்து எங்க மண்டபத்துல படிச்ச பிள்ளைகள்னு ஒவ்வொருத்தரும் வாய்ப்பு தர வலிக்கிட்டோன்னு நான் தான் தொடர்ந்து அதுல போயிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் கோணேஸ்வரம் ஒன்று நான் சொன்னேன் முன்னமே, ராவணன் காலத்துல இருந்த கோயில்னு. அந்த கோயில் வந்து யுத்த காலத்துல வந்து யாருமே அந்த கோயிலுக்குள்ள போகலாம், ஆனா நிறைய கட்டுப்பாடுகள் விதிப்பாங்க. இந்த டைமுக்குள்ள போயிட்டு இந்த டைம் வரணும். அப்ப யாருமே தமிழர்கள் யாருமே அங்க போக மாட்டோம், அநேகமா யாருமே போக மாட்டோம். அந்த காலத்துல வந்து திருவம்பாவை 10 நாள் வந்து கண்டிப்பா பண்ணியே ஆகணும். அந்த நடைமுறையை நாங்க விடக்கூடாதுன்றதுக்காக அந்த கோயில் ஐயர் வந்து எங்க அம்மா கிட்ட கேட்டாரு, உங்க மகள் திருவம்பா பாடுவாங்களா என்று சொல்லி. அப்போ 2006ஆம் ஆண்டு சுனாமி அந்த வருஷம். அப்ப அந்த வருஷம் முழுக்க யாருமே உள்ள போயில, எல்லாருக்கும் பயம், போனா சுற்றுவாங்க. சோ அப்ப நான், அம்மா, அப்பா, கோயில்ல 4 பேர் தான் இருப்போம். 4 பேரும் போய் பூஜை வச்சு பாடிட்டு மறுபடி வந்துரும். ஐயர் மட்டும் அந்த கோயில்லயே ஒரு வீடு அமைச்சு வச்சு இருப்பாங்க அவங்க. அதுலதான் கொஞ்சம் ஓகே மகள் பாடுறான்னு சொல்லி எங்க அம்மா அப்பாவும் அவ பாடட்டும் என்ன விட்டாங்க. எங்க ஃபேமிலியில யாருமே இது வரைக்கும் பாடினது இல்லை. ஓகே ஓகே, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு உங்களுடைய பிகினிங். சோ இப்போ வந்து இந்த கோவில்ல வந்து எந்த மாதிரியான பாடல்கள்லாம் சொல்லி கொடுப்பாங்க அப்படின்றத சொல்லிட்டு இருந்தீங்க. என்னெல்லாம் விதவிதமான விஷயங்கள் அங்க நடக்கும், அதுலயே உங்களை ரொம்ப ஈர்த்தது எது அந்த வயசுல? ஈர்த்ததுன்னு சொல்ல, நான் இப்போ தேவார புராணம் பாடுற வந்து வயசு போனவங்க பாடுவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஜென்ரேஷனுக்கு கத்து தர்றதுக்கு அங்க யாருமே இருக்கல. அதுக்கப்புறம் என்னோட குரு வந்த அப்புறம் தான் சரி சின்ன பசங்க பாடட்டும், எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஃபர்ஸ்ட் 10 பேர் சேர்ந்து 15 பேர் அப்படி பாடுறேன்னா எங்களுக்கும் ஒரு சந்தோஷம் மாதிரி. இப்படி சின்ன பசங்க பாடுறதை பார்த்து பெரியவங்களுக்கும் அது வந்து எங்க ஊரை பொறுத்த வரைக்கும் அது அதிசயம் என்னதான் சொல்ல முடியும்.
அப்போ எல்லாருமே நாங்கள் பாடிட்டு முடிஞ்ச அப்புறம் வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க நல்லா. நல்லா பாடினீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் யுத்தம் வந்து கொஞ்சம் அதிகமாச்சு. இப்போ கோயிலில் பசங்க என் ஃப்ரெண்ட்ஸ் வர்றதெல்லாம் குறைச்சிக்கிட்டாங்க. இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே நான் தான் தனியாக போய் பாடிட்டு வந்தேன். அப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. பட் அந்த கோயிலுக்கு அந்த டைம் வந்து நைட் டைம் 6 to 8 அப்படின்னா ரோட்ல யாருமே அப்படி போக முடியாது. அப்போ ஓகேண்டு நான் தனியாக போய் போய் பழகி அதில் வந்து முதலாவது தேவாரம் புராணம் வந்து சுவாமி வீதி சுற்றும் போது பாடுவோம். அதுக்கப்புறம் உற்சவ காலம் வந்து 10 days 10 நாள் வந்து திருவிழா நடக்கும். அப்போ பஞ்சபுராணம் பாடுற முறை வந்து இந்தியாவில் ஓதுவார்கள் தான் பாடுவாங்க. இப்போ அங்கே ஓகே யாருமே பாட இல்லை. அப்போ இங்கேருந்து இந்தியாவில் கேட்டோம், பெண்கள் அது பாட முடியுமா? கண்டிப்பாக பாடலாம், அது வரவேற்கத்தக்கது சொல்லி. அப்போது அந்த பன்னிசை தான் அந்த பஞ்சபுராணம். பன்னிசையில் ஒரு பிரிவு. அப்போ அதில் அந்த பாடுறதுக்குன்னு ஒரு ஒரு ராகம் இருக்கும். திருவாசகம் மண்டா கண்டிப்பாக முல்லைப்பண் மோகன ராகத்திலாம் பாடணும். அப்போ அதெல்லாம் பன்னிசை என்ற ஒரு புக்கை மணிமகளாதேவி கார்த்திகேசு என்ற டீச்சர் தான் அதை வகுத்து ஓகே இந்த இதில் நாங்கள் பாடணும் அண்டு அதுக்காகவே நாங்கள் புக்ஸ் எல்லாம் அந்த டீச்சர் எழுதி கொடுத்தாங்க. அதை வச்சு எங்கள் குரு சொல்லி கொடுத்தாங்க. ஓகே ஓகே. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு பாடல் எந்த மது சிந்தை பிரியாத பெருமான் ஏன இறஞ்சிமையோர் வந்து துதி செய்யவழ தோப்பமோடு தீபமலி வாய்மயதனால் அந்தியமர் சந்தி பலகர் சனைகள் செய்ய அமர்கின்ற அழகன் கந்தமலி குந்தழனன் மாதினோடு மபுபதி ஷண்பை நகரே. இன்றைய நிகழ்ச்சியில சிங்கர் நிவாஷினி சக்திவேல் சந்திச்சு பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். சோ சொன்னீங்க உங்களுடைய ஆரம்ப காலங்களை பத்தி. பட் அதுக்கப்புறமா வந்து இசையை வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீமா எடுத்துக்கணும் அப்படின்னு இப்போ நீங்க டிசைட் பண்ணியிருக்கீங்க. இதுக்கான டெசிஷன் எப்படி நடந்தது? அண்ட் இதுக்கு வந்து உங்களுடைய வீட்டுல ஊர்ல எல்லாம் வரவேற்பு எப்படி இருந்துச்சு? இசை நான் முதல் வந்து கொமர்ஸ், அதாவது வர்த்தக பிரிவு தான் என்னோட A level. அதாவது 12th இந்தியாவை பொறுத்தவரை 12th தான் எங்கள் ஊரில் A level அட்வான்ஸ் லெவல்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து காமர்ஸ் சப்ஜெக்ட் தான் எடுத்திருந்தேன். அப்புறம் கோயிலில் போய் பாட எல்லாரும் என்கரேஜ் பண்ண தொடங்கினோன்னே எங்கள் வீட்டையும் உனக்கு பிடிச்சது எதுவோ அதை நீ சூஸ் பண்ணிக்கோ என்று எங்கள் அம்மாவும் அப்பாவும். எங்கள் அம்மா அப்பாவை பொறுத்த வரைக்கும் என்னோட விருப்பம் தான் அவங்களுக்கு. ஃபேமிலியில் யாருமே இல்லை. ஓகே நீ இதை சூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லி அப்போ நான் செகண்ட் டைம் வந்து அக்கவுண்டிங் எக்கனாமிக்ஸோட மியூசிக் ஒரு சப்ஜெக்ட் போட்டு என்று எக்ஸாம் செய்தேன். அதுக்கப்புறம் அதுலேயும் நல்ல ரிசல்ட்ஸ் வந்து எங்கள் ஊரில் மியூசிக் யூனிவர்சிட்டி கிடைச்சிது. அப்புறம் அதே டைமில் தான் திருக்கோணேஸ்வரம் நான் சொன்னேன் ராவணன் காலத்துலேருந்து கோயிலுன்னு. அந்த கோயில் வந்து பிரம்மாண்டமான கும்பாபிஷேகம் நடக்குது. ஓருக்கு அப்புறம் நிறைய மக்கள் வர தொடங்கிட்டாங்க. அப்போ கோயில் வந்து கொஞ்சம் பாலடைஞ்சு போயிருந்துச்சு. அப்போ அதை பெருசாக்கணும்னு பெரிய கும்பாபிஷேகம் நடந்துச்சு. இந்தியாவிலேருந்து ஓதுவார்கள் வந்து அவங்க மூலமே, அதாவது கடவுள் சொல்லி அவங்களாவே தங்கள் பணத்தில் டிக்கெட் போட்டு ஊருக்கு வந்திருந்தாங்க. இப்போ அந்த கோயிலில் இதுக்கு முதல் நான் தான் பாடிட்டு இருந்தேன். அப்போ கும்பாபிஷேகம் அந்த டைம் வந்து என் கூட வந்து பேசினாங்க. அப்போது ஓகே நாங்கள் பாடுறோம், நீங்கள் ஒரு பாட்டு ஒரு பூஜையில் நீங்கள் பாடிடுங்க சொல்ல ஓகே நான் பாடுறேன் சொல்லி நான் ஒரு பாட்டு பாடினேன். அப்போ உடனே அவங்க பக்கத்தில் வந்து அவங்க கண்ணெல்லாம் கலங்கி, உங்கள் குரல் வாய்ஸ் வந்து வெண்கல குரல், நீங்கள் விட்டுறாதீங்க, இதை எங்கள் ஊருக்கு வந்தீங்கன்னா இன்னும் நீங்கள் படித்து கற்றுக்கலாம். ஸோ நீங்கள் எங்கள் ஊருக்கு வாங்க, நாங்களே உங்களுக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி தரோம். அவங்க வந்து சிதம்பரத்துலேருந்து வந்திருந்தாங்க. அப்போ முதல் சொன்னாங்க அண்ணாமலை பல்கலைக்கழகம் அங்கேயே நீங்கள் படிக்குங்க, நாங்கள் அங்கேயே எல்லாம் சேர்த்து கொடுக்குறோன்னு. அப்புறம் அவங்க சொன்னாங்க இல்லை சென்னையில் வந்து நிறைய குரு அவங்களெல்லாம் நீங்கள் சந்திக்கலாம், நிறைய ஃபெசிலிட்டி இருக்கும், நீங்கள் அங்கே போயிடுங்க ரெண்டு. அவங்க தான் எனக்கு இங்கே வர்றதுக்கு காலேஜுக்கு அட்மிஷன்ஸ் எல்லாம் எடுத்து வந்து அவங்களே போட்டு அவங்களே தான் இது எடுத்தாங்க.
சோ அப்படிதான் இங்க வந்தீங்க. சோ இங்க வந்து நீங்க வந்து என்ன மெயின்லி கத்துட்டு இருக்கீங்க? இந்த கர்நாடிக் மியூசிக். ஓகே. கர்நாடிக் தான் நான் கத்துட்டு இருக்கேன். ஓகே. சோ அது வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு புதுசா இருக்கா இல்ல முன்பு கத்துக்கிட்ட மாதிரி முன்பு தான் இருக்கா? நான் பேசிக் கத்திருக்கேன், அங்க கத்துட்டு தான் வந்தேன். ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சங்கீதம்ன்றது ஒரு கடல். நான் கத்து வந்தது ஒரு துளி தான். அப்ப இங்க வந்து நிறைய நிறைய கத்துக்கலாம். வித்தியாசமா அனுபவம். கச்சேரி எல்லாம் போவேன், மியூசிக் அகாடமி, நாரத கான சபா. அங்க போய் கேட்கும் பொழுது எங்க ஊர்ல இப்படி கச்சேரி எல்லாம் நான் கேட்டதில்ல. ஏன்னா எப்போது யாராவது ஸ்பான்சர் பண்ணாதான் பொம்பை ஜெயஸ்ரீ மேம், கத்ரி கோபால்நாத் அவங்க எல்லாம் வந்திருந்தாங்க. யாராவது ஸ்பான்சர் பண்ணாதான் வருவாங்க. எல்லாட்டிக்கும் இப்படி அங்க வந்து இவ்வளோ கச்சேரி கேட்குற அளவுக்கு எங்க மக்களுக்கும் அனுபவம் போதாது. கர்நாடிக் சங்கீதம் வந்து கத்துக்கிட்டவங்களுக்கு தான் ஒரு கொஞ்சம் புரியும். மத்தவங்க வந்து என்ன அவங்களுக்கு புரியாது. ஏன்னா அவங்க நாட்டார் இசையில வளர்ந்தவங்களுக்கு டக்கண்டு கர்நாடிக் மியூசிக்னா அவங்க புரிஞ்சுக்காது. கொஞ்சம் கொஞ்சமா நாம அவங்களுக்கு கொடுக்க கொடுக்க அது புரிஞ்சிடும். அப்ப அதனால கர்நாடிக்ன்றது அவங்க பெருசா அவங்க வரவேற்கிறே இல்லை. இப்ப கோயில்ல பாடுறது வந்து கர்நாடிக் என்னாலும் அவங்களுக்கு புரியும். தமிழ்ல பாடுறோம், பன்னிசைன்றது தமிழ் வேர்ட், ஃபுல்லா தமிழ், சமஸ்கிருதம் கலந்துருக்காது. அப்ப அவங்களுக்கு புரியும். அப்போ இது அவங்களுக்கு புரிஞ்சுப்பாங்க. இப்ப கர்நாடிக்னு நம்ம சமஸ்கிருதத்துல தெலுங்குல கீர்த்தனை பண்ணா அவங்களுக்கு புரியாது. அதனால அவங்க அதை விரும்புறாங்க இல்ல. அதுக்கப்புறம் தான் இங்க வந்து நான் அதை கேட்டு சங்கீதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையான மொழியில கத்துக்கிட்டா தான் அது நம்மளாலையும் எங்களை வளர்த்துக்க முடியும். அப்ப இங்க வந்து நிறைய நிறைய கத்துக்க முடியுது இங்க வந்து. பட் நீங்க ஆரம்பத்துல சொல்லும் பொழுது இந்த கோவில்கள்ல இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பாடல்கள் நீங்க அப்பெல்லாம் வந்து என்னென்ன வெரைட்டிஸ் பாடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அதெல்லாம் என்ன? அதுல இருந்து ஒரு சின்ன ஸ்னிப்பெட்ஸ் எங்களுக்கு கொடுக்க முடியும்? அந்த கோயில்ல 10 நாள் அலங்கார உற்சவம் வந்து நடக்கும். எல்லா கோயிலையும் நடக்கும். அதுல தேர் திருவிழால சுவாமி தேர்ல ஏறி வரும் பொழுது ஒரு இடத்துல பாடுறதுதான் தேர்ச்சிந்து. அது வந்து நாட்டார் இசையும் கலந்த மாதிரி இருக்கும். அதை பாடிடுறேன். சித்திர தேரில் வரும் சித்திர தேரில் வரும் முத்து குமாரணி, பக்தரை காக்க வந்தருள் குமரணி, பக்தரை காக்க வந்தருள். உத்தமி நாயகி வள்ளி தெய்வானையும் பக்கமிருந்துனை பாடி மகிழ்ந்திட. உத்தமி நாயகி வள்ளி தெய்வானையும் பக்கமிருந்துனை பாடி மகிழ்ந்திட. சித்திர தேரில் வரும் சித்திர தேரில் வரும் முத்து குமாரணி, பக்தரை காக்க வந்தருள் குமரணி, பக்தரை காக்க வந்தருள். தேவார பாடல் பெற்ற தேவார பாடல் பெற்ற திருக்கோண மாமலையில் மேவும் குமார தெய்வமே, திருமலை மேவும் குமார தெய்வமே. பாமாலை பாடியும் பூமாலை சூடியும் நவார செவிக்கும் நல்லடியா தோள். பாமாலை பாடியும் பூமாலை சூடியும் நவார செவிக்கும் நல்லடியா தோழ. சித்திர தேரில் வரும் சித்திர தேரில் வரும் முத்து குமாரணி, பக்தரை காக்க வந்தருள் குமரணி, பக்தரை காக்க வந்தருள். வண்ணப்பூந்திரதனை வண்ணப்பூந்திரதனை வானவர் சூழ்ந்து வர மண்ணினை காக்க வந்திடாய் அருமுகா, மண்ணினை காக்க வந்திடாய். சூரனுடலற வாரி சுவரிட வேலை விட வல்ல வீரவடிவே, சூரனுடலற வாரி சுவரிட வேலை விட வல்ல வீரவடிவேலா. சித்திர தேரில் வரும் சித்திர தேரில் வரும் முத்து குமாரணி, பக்தரை காக்க வந்தருள் குமரணி, பக்தரை காக்க வந்தருள். இன்னைக்கு இசை நிகழ்ச்சியில நாம சந்திச்சு பேசிட்டு இருக்கிறது ஒரு வண்டர்ஃபுல்லான சிங்கர் நிவாஷினி சக்திவேல். ஸோ பிரேக்கு முன்பு இந்த மற்ற வெரைட்டிஸ் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ அதெல்லாம் என்ன? அதுல இருந்து சின்ன சின்னதா எங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சாங்ஸ் மாதிரி. நீங்க முன்ன கேட்ட மாதிரி நான் தீர்த்தோற்சவத்துக்கு மாலையெல்லாம் கொடி இருக்கும் அப்பதான் பாடுவாங்க.
ஊஞ்சல் வந்து இந்த ஊர்லயும் நான் பாடி கேட்டிருக்கேன். எங்க ஊர்ல வந்து ஊஞ்சல் பாடின அப்புறம் எச்சரிக்கை, பராக்கு, லாலி, மங்களம் வந்து வெரைட்டிஸா பிரிச்சிருப்பாங்க. அது வந்து முன்னர் சோழர் காலத்திலேருந்து அது பாரம்பரியம் வந்திருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா மன்னர்கள் எங்கேயாவது போகும்போது பராக் பராக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த சாங்ல பராக்கு பராக்குன்னு கடவுளை வச்சு பாடியிருக்காங்க. அதனாலதான் அந்த சோழர் காலத்திலேருந்து அந்த பாடல் முறை வந்திருக்குன்னு சொல்லி இப்பயும் அது பாடிட்டு இருக்கோம் நாங்க. ஓகே. சோ இது வந்து எங்களுக்காக பாடி காட்டுங்க. முதலாவது வந்து எச்சரிக்கை. எச்சரிக்கை தான் அதுல தலைப்பு. அதுல இருந்து 4 வரி பாடி. அருவாயரு உருவாயருள் உருவாய் வரு முருகா திருமால் தரு மருகா முத்து குமரா எச்சரிக்கை உன் பாதமே தஞ்சம் என்று உருகும் அடியாரை கண் பார்த்தருள் செய்யும் கந்த சுவாமி எச்சரிக்கை. அடுத்தது வந்து பராக்கு. நான் முன்னமே சொன்ன மாதிரி அந்த மன்னர்கள் வரும்போது பாடுறோம். அருள் பெருகு முத்து குமாரா பராக்கு அருள் பெருகு முத்து குமாரா பராக்கு ஆனை முகவற்கிளையரணி பராக்கு ஆனை முகவற்கிளையரணி பராக்கு வரமருளும் வள்ளி மணவாழா பராக்கு வந்தனை செய்யடிய துயர் தீர்ப்பாய் பராக்கு அவுணர் குளமழிய வேல் விடுவாய் பராக்கு அவுணர் குளமழிய வேல் விடுவாய் பராக்கு ஆடுமயில் ஏறும் அருமுகவா பராக்கு ஆடுமயில் ஏறும் அருமுகவா பராக்கு சங்கரனுக்கு உபதேசம் அருள்வாய் பராக்கு சங்கரியின் மைந்தனே குகனே பராக்கு. கோயில்ல பாடுறதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. அந்த வெரைட்டிஸ்ல நான் 2 தான் இப்போ உங்களுக்கு பாடி காட்டுறேன். ஓகே ஓகே நைஸ். அதுவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு ஒரு விஷயமும் தெரிஞ்சுக்கும் பொழுது. அண்ட் இப்போ நீங்க இங்க வந்ததுக்கு அப்புறமா கர்நாடிக் மியூசிக் ஃபுல் டைம் கத்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்க பல சீனியர் ஆர்டிஸ்ட் இங்க வந்து உங்களுக்கு கெஸ்ட் லெக்சரர்ஸ் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி அவங்களோட ஏற்பட்ட அனுபவங்கள், நீங்க கத்துக்கிட்ட விஷயங்கள் பத்தி. நான் இங்க பூஷணி கல்யாணராமன் அவங்க மேம் வீட்டு தான் இருந்து தங்கி படிச்சிருந்தேன். அவங்க அவங்க இங்க ஏ கிரேட் ஆர்டிஸ்ட். அதே மாதிரி எங்க ஊர்ல இருந்து வந்தவங்க. அவங்க எங்க ஊர்ல இருந்து வந்து எங்களுக்கு அது ஒரு பெருமை. எங்க ஊர் யாழ்ப்பாணத்துல இருந்து வந்து மேம் இங்கேருந்து இவ்வளவு ஃபேமஸா இருக்காங்கன்னு அவங்க கிட்ட தான் நான் கத்துட்டு இருக்கேன். ஓகே நைஸ். ஸோ இங்க வந்து நீங்க கொடுத்த பெர்ஃபார்மன்சஸ்ல உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருக்கக்கூடியதுன்னா சிவராத்திரியில வந்து தட்சிணாமூர்த்தி கோயில்னு ஒரு கோயில் இருக்கு. அங்க சிவராத்திரிக்கு பாடுறதுக்கு ஒரு அரிய வாய்ப்புன்னு தான் சொல்லணும். அது ரொம்ப சந்தோஷம். அண்ட் கர்நாடிக் மியூசிக் மட்டும் தான் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டா, இல்ல ஹிந்துஸ்தானி இல்ல ஃபோக் ஸ்டைல் இல்ல ஃபில்ம் மியூசிக் ரசிக்கிறது உண்டா? ஃபிலிம் அது கேட்பேன், ரொம்ப கேட்பேன். ஆனா எப்பயுமே ட்ரை பண்ணதில்ல. ஏதாவது பிடிச்ச பாட்டுன்னா நானே பாடி பார்ப்பேன், அவ்வளவுதான். ஓகே. எந்த கம்போசர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? ஏஆர் ரஹ்மான் சார். அவர் தான் ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஸோ இப்போ போடுற அவருடைய மியூசிக்கா இல்ல ஆரம்ப காலங்கள்ல, ஏன்னா டிஃபரெண்டா அது வந்து ரெவல்யூஷன் வந்துகிட்டே இருக்கு அவருடைய மியூசிக்ல. சோ அதுல வந்து எது உங்களுக்கு ரொம்ப கவர்ந்தது? ஆரம்ப காலத்துல அவங்க பண்ணதான் அவர் பண்ணது ரொம்ப பிடிக்கும். ஓகே. சோ அவருடைய பாடல்கள்ல இருந்து ஏதாவது ஒண்ணு எங்களுக்கு. நறுமுகையே நறுமுகையே நீ ஒரு நாளிகை பாராய் செங்கனி கூறிய வாய் திறந்து நீ ஒரு திருமொழி சொல்லாய் அற்றை திங்களன் நிலவில் நெற்றி தரள நீர் வடிய கொற்ற பொய்கையாடியவள் நீயா அற்றை திங்களன் நிலவில் நெற்றி தரள நீர் வடிய கொற்ற பொய்கையாடியவள் நீயா திருமகனே திருமகனே நீ ஒரு நாழிகை பாராய் பெண்ணிற புறவியில் வந்தவனே வேல்விழி மொழிகள் கேழாய் அற்றை திங்களன் நிலவில் கொற்ற பொய்கையாடுகையில் ஒற்றை பார்வை பார்த்தவனும் நீயா அற்றை திங்களன் நிலவில் கொற்ற
ஒற்ற பொய்கையாடுகையில் ஒற்றை பார்வை பார்த்தவனும் நீயா. ரொம்ப அருமையா இருந்தது. தேங்க்யூ. ஒரு பியூட்டிஃபுல் சாங் அண்ட் உங்களுடைய குரல்லையும் இனிமையா இருந்தது. ஸோ இப்போ நீங்க இங்க கர்நாடிக் மியூசிக் பயின்றுட்டு இருக்கீங்க. இங்க வந்து கொஞ்சம் இதை மாஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமா திரும்பவும் உங்க ஊருக்கு போய் அங்க வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ இல்லாம இருக்கிறவங்களுக்கு திரும்பவும் உருவாக்கி கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கா? அதுக்காகத்தான் நான் இங்க வந்து எங்க குரு, என்னோட குரு தான் என்னோட வழிகாட்டின்னு சொல்லலாம். என் குரு வந்து எங்க ஊருக்காக இலவசமா கத்து கொடுக்கறது, அதுவும் அவங்க செலவுலேயே வாத்தியங்கள் போட்டு எல்லாம் செய்ததால அது வந்து எங்களுக்கு ஆழ் மனதில் பதிஞ்சு எல்லா மாணவர்களுக்குமே இருக்குது. எல்லாரும் இந்தியாவிலே வந்து கத்துக்க முடியாது, ஏன்னா எல்லாருக்கும் பண வசதி கிடைக்காதுல்ல. ஸோ அவங்க எல்லாரும் யாழ்ப்பாணத்துலேயும் மட்டக்களப்புலையும் எங்கள் ஊரில் இசைக்கண்டு தனியாக பல்கலைக்கழகம் இருக்குது, அவங்க எல்லாம் அங்கேயே போயிட்டு இருக்காங்க. எல்லாரும் வந்து சொல்ல முடியாது, அதாவது அங்கே கத்துக்கிறதுல பாதி பேர் வந்து டாக்டர்ஸாக இருக்காங்க, இன்ஜினியர்ஸாக இருக்காங்க, ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு தொழில் துறையில் இருக்காங்க. அதில் வந்து மியூசிக்கை தனியாக சூஸ் பண்ணி படிக்கிறவங்க வந்து இந்த மட்டக்களப்புக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் பல்கலைக்கழகத்துக்கு சென்றுட்டு இருக்காங்க. அதில் நான் வந்து இந்தியாவில் ஏன் வந்தேன்னா, இங்கே வந்து நிறைய கற்றுக்கலாம். என்னோட குரு வந்து இந்தியாவில் தான் கற்றுக்கிட்டாங்க. ஸோ அவங்க தான் சரி நீ போய் கற்றுக்க, எனக்கு அப்புறம் யாரும் கண்டிப்பாக வேணும், அப்போ அதுக்காக நீ போன்னு சொன்னாங்க. அப்போ எங்கள் அம்மா கிட்ட கேட்டாங்க. ஆரம்பத்தில் எங்கள் அம்மா அப்பாவுக்கு தூரம் கடல் கடந்து பொண்ணுங்கிறதால எல்லா பேரண்ட்ஸுக்குமே கட்டாயம் ஒரு கவலை இருக்கும். அப்போது ஃபேமிலியில் எல்லாரும் சித்தி சித்தா எல்லாருக்கும் கவலை, ஏன்னா நான் எங்கள் வீட்டில் கடைசி பொண்ணு. அப்போ ரொம்ப செல்லமாக வளர்ந்துட்டேன், என்ன நீ போய் அந்த ஊரில் சமாளிப்பா, சென்னையில் என்னண்டு இருப்பா தனிய என்றுதான் அவங்க பயம். பணத்துக்காக அவங்க பயப்படல, அதாவது பொண்ணுங்கிறதால கொஞ்சம் பயப்பட்டாங்க. அப்புறம் எங்கள் ஊருக்கு ஓதுவார் அவங்க எல்லாம் வந்து பேசி நாங்கள் பார்த்துப்போம், நீங்கள் உங்கள் பொண்ணை அனுப்பி வைங்க என்று சொன்ன அப்புறம் தான் ஓகே அனுப்பிக்கலாம் சொல்லி தான் அனுப்பி வச்சாங்க. ஸோ திரும்பவும் இங்க கத்துக்கிட்ட இந்த அனுபவத்தோட திரும்பவும் அங்க போய் நம்ம கர்நாடக இசை அங்கேயும் ரொம்பவே ஃபிளரிஷ் ஆகணும், அதுக்கு உங்களுடைய பங்கும் ரொம்ப சிறப்பான முறையில் அமையணும். இந்த நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திச்சதுல பெரும் மகிழ்ச்சி. தேங்க்யூ ஸோ மச். என்ன வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியை நீங்க ரசிச்சு பாத்தீங்களா? நிச்சயமா நம்ம எல்லாரையும் நெகிழ வைக்கிற மாதிரி இன்றைய நிகழ்ச்சி அமைஞ்சுது. பேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம கிட்ட ஆழ் மனதில் இருந்ததுன்னா நிச்சயமா எங்க வேணாலும் போய் நம்மளால சாதிக்க முடியுங்கிறதுக்கு இன்றைய நிகழ்ச்சி ஒரு வண்டர்ஃபுல்லான இன்ஸ்பிரேஷன் சொல்லலாம். திரும்பவும் அடுத்த வாரம் இதே இசை நிகழ்ச்சியில வேறொரு இசை கலைஞரின் இசை பயணத்தோட உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, it's Sridevi signing off. Have a great day.